Hello everyone, this is Anita Shakti. School to Love Story எபிசோட் நம்பர் 4. வாங்க எனக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோ கிளாஸ் ரூமில் தூங்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி கடுப்பாகி இவனுக்கு ஏதாச்சும் நம்ம இப்போ வேலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க. உனக்கு இப்போ என்ன வேணும்? உனக்கு தனியாக வத்தில் பார்க்க வச்சு சொல்லுவாங்களா? எல்லாரும் மாதிரி வேலை செய். அது சொல்கிறதுக்கு நீ யாரு? நான் யாரா? நான் லேபர் கமிஷனர். நானும் சூஸ் பண்ணலையே. இரு சார் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சாரை போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ இருக்குடா உனக்கு. எங்கே காணோம்? என்ன சார், என்ன பிரச்சனை? சடன் விசிட். ஃபேமிலி, அவன் வேலை செய்யலன்னு கூப்பிட்டு வந்தேன். அவன் ஒழுங்காக தான் அவன் வேலை செஞ்சிட்ருக்கான். ஸோ அது நீ சொல்கிறதெல்லாம் உண்மை நம்பி வந்தேன் பாரு. எம்பத்தி செருப்பால் அடிக்கணும். இல்லையோ, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். ஹீரோயின் சேர்த்து ரூம்மேட்ஸும் டான்ஸ் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்துட்டுருக்கோம். பாருங்க, நானும் தான் செலக்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு சில பேர் தான் செலக்ட் ஆவாங்க. இதில் நம்ம எனிமையும் நம்மளோட ஹீரோயினி மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க. ஒரு சில பேருக்கு சிஸ்டம் ஹேங் ஆகிருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் ஹீரோயினிக்கு டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சு போயிடும். ஹீரோயினி அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பிடுவாங்க. இவளுக்கு கிடைச்சிருச்சா? என்னடா டான்ஸ் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க? உனக்கு வேறு கிளாஸஸே கிடைக்கலையே என்ன? லாஸ்ட் நிமிஷத்தில் கிடைக்கல. சரி பரவாயில்ல விடு, டீச்சர்கிட்ட பேசி மேனேஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சரி வாடா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினி இந்த மாதத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க காசோட நமக்கு ஸ்காலர்ஷிப் போட்டாங்கன்னா இந்த மாதத்தை எப்படியும் ஓட்டுடலாம். அதோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இந்த செமஸ்டர் ஈஸியாக முடிச்சிடலாம். வெரி குட் ஃபேமிலி. நீ மெயின் போர்டை பார்த்தியா? மெயின் போர்டா? ஏன் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஒன்று. ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பை நம்ம ஹீரோயினிக்கு கொடுக்காம ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க லேபை எரிச்சதுனால. ஐயோ, அப்போ நம்ம போட்டு வச்ச கணக்கெல்லாம் போச்சா? அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த மாதத்தை இதை வச்சு தான் ஓட்டலாம்னு நினச்சேன். வேணும்னா நான் காசு தருவா? வேண்டாம் கோயிங், நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன், அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லைஃப்பில் இந்த மாதிரி கஷ்டம் வரும் போகும். நீ ரொம்ப அமேசிங். ஏன் லேப் எரிச்சதுக்காகவா? இல்லை, அதுக்காக சொல்லலை. நீ ரொம்ப ஸ்ட்ராங், அதனால சொன்னேன். இதெல்லாம் ஹீரோ நோட் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோக்கு பொசஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி டான்ஸ் கிளாஸ்க்கு போவாங்க. இவளுக்கும் கிடைச்சிருச்சா? இவங்க இருக்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது டீச்சர் வந்துடுவாங்க. ரெடியா? எல்லாரும் பொசிஷன்லாம் நில்லுங்க, ஜோடியாக சேர்ந்து நில்லுங்க. ஹே, நான் கூட ஜோடி சேர்ந்துக்குவா? அப்படின்னா எனக்கு தான் ஜோடி இல்லையா? சரி, நம்ம இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிப்போம். என் கிளாஸ்க்கு இவ்வளோ லேட்டாவா வர்றது? சாரி, நான் வர வேண்டாம் தான் நினச்சேன். இது வேற. இவ்வளோ இங்கே தான் இருக்காளா? அப்படின்னா ரொம்ப ஃபன்னாக போகும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதுதான். தனியாக சில மாதிரி நிற்கிறா. சரி, நாம் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த நிழலாக இருந்த உருவத்திற்கு உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ, என் கூட ஜோடி சேர்றதே. ஃபேங்லி, ஜோடியை வேணால் நம்ம மாற்றிப்போமா? மாற்றிடுவீங்களா நீங்கள்? இவருக்கான்னு தான் நான் கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன். ஜோடி மாத்திரதான் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சொட்டினோடனே ஹீரோயினே வேறு தசை பக்கம் கூட்டிகிட்டு போயிடுவார். ஃபேங்லி, கொஞ்சம் கால் எடுக்கிறியா? ஓ சாரி. என் காலை வேணும்னு வந்துச்சியா? ஐயோ, என்னாச்சு? அழி ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். அவள் ஹியூமன் வெப்பனாக இருப்பான்னு நினைக்கவே இல்லை. மூக்கை பஞ்சர் ஆக்கிட்டாலே. ஐயோ, காசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை நாள் வரும்னே தெரியலையே. கம்மி மீலாக ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதான். ஹே ஃபேங்லி, நீ இன்னும் டான்ஸ் கிளாஸ்க்கு ட்ரெஸ் காசு கொடுக்கவே இல்லையே. நான் என் ட்ரெஸ்லேயே வரேனே. இங்கே பாரு, கிளாஸை ஒபே பண்ணணும். எல்லாரும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க. அப்படியா? சீக்கிரமாக கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. நம்மளோட ஹீரோயினி அட்வான்ஸ் காசு, அதாவது அவங்க பார்ட் டைமாக வேலை செய்கிறாங்களா, அங்கே அட்வான்ஸ் கேட்பாங்க. பட் அவங்களால முடியாது. டே மச்சாலையோ, டான்ஸ் கிளாஸ்க்கெலாம் போக மாட்டேன்னே, இப்போ முதல்ல போய் நிற்கிற. அந்த மேம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டடா, அதான் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. வேணும்னா அவனுக்கு பதிலாக நான் மாற்றிக்குவா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே தானே இருக்கா. இல்லை, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி நைட்டு வந்துடுவாங்க. ஃபேமிலியும் வந்துட்டு சொல்லியிருந்தல, எப்போ காசு கொடுக்க போகிற? அது நானே ஏற்பாடு பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். எங்கள் பார் ஃபேமிலி, எல்லாரும் ஒரே வேஷம் போடும்போது நீ வேறு வேஷம் போடணும்னு நினைக்காத. அந்த ட்ரெஸ்ஸோட இமேஜ் எனக்கு அனுப்ப முடியுமா? ஏன்? அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு இமேஜ் அமுச்சு விடுவா. இந்த ட்ரெஸ்ஸா? மாட்டினியா? இதுவா டான்ஸ் கிளாஸ் ட்ரெஸ்ஸு? ஆமாம், எல்லோரும் இதை தான் போடுவாங்க. இந்த ட்ரெஸ் ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்லை, தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணோம். இதுவா?
சரி உனக்காக தெரு தெருவா அலைஞ்சு இந்த ட்ரெஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா டான்ஸ் கிளாஸ்க்கு இந்த மாரி ட்ரெஸ்ஸு நல்லா விசாரிச்சியா? அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ காமிப்பாங்க. நம்மளோட ஹீரோயினி "இதோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா ஓடி வருவாங்க. என்ன எல்லாரோட காஸ்டியூம் மாறி போயிருக்கு. என்ன ஃபேஷன் ஷோ காம்படிஷனுக்கு வந்திருக்கியா? ஐயய்யோ! நீ சொல்லவே இல்லையா? நான் சொன்னேன் மிஸ். அவளே ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னா. பட் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்ல. லியோ 2 பேரும் டான்ஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் டான்ஸ் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் நீ விசித்திரமா நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. சரி டான்ஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க மிஸ்க்கு டென்ஷன் ஆயிடும். ஹலோ! ஸ்டாப்! கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது ஒன்றும் சும்மா ஏனோ தானோன்னு டான்ஸில் முதல்ல ஐ கான்டாக்ட் இருக்கணும். உங்கள் 2 பேருக்கும் செத்தவங்கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரியே இருக்குது இந்த டான்ஸ். ஒழுங்காக ஐ கான்டாக்ட் பண்ணி டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளோட ஹீரோ ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழ அவங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடும். ஐயோ! எல்லாரும் அங்கேருந்தவங்களாம் ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கு ஷேமாக போயிடும். ஹீரோயினி அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஃபேங்லி குயின் என்னாச்சு உன் ட்ரெஸ்ஸை நீ பிடிச்சிட்டே வர? அது டான்ஸ் கிளாஸில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆக்சிடெண்ட் லியோனால் தானே அது? ஹேய் குயின், இங்கே என்ன பண்ணுற? நான் எங்கெல்லாம் தேடுறது? ஐயோ, நீ எப்போ திரும்பி வந்த? ஏன் வந்த? என்ன நீ உன்னோட ஃப்ரெண்டு ஏன் வந்தனெல்லாம் கேட்குற? சரி, இது என்னோட கிளாஸ்மேட் ஃபேங்லி. ஹலோ, இவ என்னோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு. சரி நீங்கள் பேசிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சோகமாக கிளம்பிருப்பாங்க. நம்ம வெளியில் எங்கே போகலாமா? ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுல்ல. வேணும் வேணும் இவளுக்கு நல்லா வேணும் ட்ரெஸ் போட்டு வந்தாலாம். உடனே ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி சுயிங் நில்லு. அவங்க பேர் சன் சுயிங். என்ன இப்போ எதுக்கு முறைக்கிற என்னை பார்த்து? ட்ரெஸ்ஸை ஏன் மாற்றி சொன்னேன்? நீ பார்க்க தான் கேட்குறேன்னு நினச்சி நான் அனுப்பிச்சி விட்டேன். நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஹீரோயினிக்கு ஃபோன் கால் வரும். அன்னைக்கு கடையில் நிறைய ஒர்க் இருக்குது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயினி பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. அங்கே வீட்டில் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஒரு ஆர்டர் வரும். ஃபேங்லி நிமிஷம் இங்கே வாயேன், எனக்காக ஒரு ஆர்டர் மட்டும் போகிற வழியில் கொடுத்துட்றியா? ஓகே பாஸ். வேலை மட்டும் வாங்கிக்கிறானுங்க, சம்பளம் மட்டும் அதிகமாக கொடுக்க மாட்டேன்றானுங்க. இவனுங்க யாரு? குட்டி அழகாக இருக்குல்ல. ஐயோ, போகிற இடம்லாம் இப்படி ஒருத்தன் வந்து தொலை. இவன் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவார். இவன் யாரு? திஸ் இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ ஹீரோயினி மேலே கை போட்டு அழகாக அவங்கள கடந்து கூட்டிகிட்டு போயிடுவார். சரி வாடா, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளோதான். அவங்க போயிட்டாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கியா? எங்கே போனாலும் வர? நான் சும்மா தான் வந்தேன், வழியில் உன்னை பார்த்தா அவ்வளோதான். அப்படியா, சரி எனக்கு டெலிவரிக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து இந்த டான்ஸ் கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போக வேண்டாம்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபீவர் வந்துட்டால் நான் போக மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஃபீவரே வராது. இந்த நேரத்தில் தான் எனக்கு வந்து தொலை மாட்டேங்குது. உனக்கு என்ன பைத்தியமாடி? எனக்கு வேறு வழி தெரியல. இதுக்கெல்லாம் அவள் தானே காரணம். என் சிஸ்டரை எப்போ பார்த்தாலும் நீ டார்ச்சர் பண்ணுறேமே. அதை கேட்க நீ யாரு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு டீயை மூஞ்சில் ஊற்றிடுவாங்க. அன்னைக்கே உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். என் சிஸ்டர் மேலே கை வச்சு அவ்வளோதான், உன் மூஞ்செல்லாம் பஞ்சர் ஆக்கிடுவான், புரிஞ்சுதா? ஹே அவளை விடு, நீ முதல்ல வெளியில் போ. அடிச்சுனா ஹேய் செக்யூரிட்டிஸ் வராங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ குரல் கொடுப்பாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வச்சுருவாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப ராங்கி தான் போலையே. முதல்ல உன் வேலையை பாரு. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீயும் தான் ஒரு வகையில் என் ஃப்ரெண்டை டார்ச்சர் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன். நானும் உன் ஸ்கூல்மேட் தான், மறந்துட்டியா? என்னை மீறி அவன் மேலே ஏதாவது கை வைக்க ட்ரை பண்ணிங்க, அவ்வளோதான், கழுத்தை அறுத்து போட்டுருவேன், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவாங்க. மேனேஜர் டான்ஸ் கிளாஸ்க்கு ஃபீஸு நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே ஃபேமிலி, இந்த மாதிரியெல்லாம் முன்னாடியே சேலரி கேட்காத. பட் ஐய உன்கிட்ட ஒரே ரோதனையாக போச்சு. ஃபுல் டைம் வேலை பார்க்குறவங்களே சேலரி முன்னாடி கேட்க மாட்டாங்க, பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு நீ என்னமோ முன்னாடி கேட்குற. வேணும்னா வேலை செய்யலைன்னா வேற இடத்த பார்த்துக்கோனே அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோயினையும் கஷ்டப்பட்டு வெளியில் வந்துடுவாங்க. இது நாள் வரைக்கும் செஞ்சதுக்குமே அவன் காசு கொடுக்கவே இல்லடி. சரி எனக்காக உன்னோட கஃபேல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு பார்க்குறியா? சரி தேங்க்யூ. சரி அந்த சுனிக்கு கொடுத்த அடி போதுமா இல்லை வேணுமா? சரி இந்த ட்ரெஸ்ஸை நான் தச்சுட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போட்டு போறியா? ஆமாம், யார் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தா என்ன, என்கிட்ட வேறு சாய்ஸே இல்லை. சரி விடு, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அந்த உலகம் ஏற்றுக்கோ. ஏய் என்னைக்கும் அதே ட்ரெஸ்ஸோடு தான் வந்திருக்கியா? என்ன சத்தம்? டான்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கே உன் பார்ட்னர்? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினோட காஸ்டியூமில் வந்திருப்பாரு. என்ன இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருப்பாங்க. நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினும் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. உனக்கு இந்த ட்ரெஸ் சூட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல, ஒரு பக்கம் நீ பண்ணதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாம் வேண்டாம், டின்னர் கொடு. டின்னர்
போலாம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைக்கிளில் ஹீரோயினையும் ஓட்டிகிட்டு போவார். அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பாரு. இங்கே வேண்டாமே, வெளியில் போய் சாப்பிட்லாம். ஏன்? இல்லை, இங்கே சாப்பாடு நல்லா இருக்காது. சார் ப்ளீஸ் வெல். ஐயோ, ஏன்? எங்கே என்ன பிரச்சனை? எங்கே நல்லா இருக்கும் சாப்பாடு. போச்சு போச்சு, நிறைய டிஷ் வேறு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கான். என்ன பார்த்துட்ருக்க, சாப்பிடு. பில் கொண்டு வாங்க. சார் மொத்தமாக 166 ஆயிருக்கு சார். அது ஃபேமிலியோட சம்பளத்துலேருந்து கழிச்சுக்கிட்டு மிச்ச காசு கொடுத்துருங்க. ஆ சார், நான் ஒன்றும் இங்கே ஃப்ரீ மீல் கொடுக்குறேன்னு போர்டு ஒன்றும் வைக்கல, காசு கொடுங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஃப்ரீயாக ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க, சீக்கிரம் கூட்டத்தை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மேனேஜர் பயந்து போய் சேலரி இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஹாய், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சில டைம் இவனை கொண்டெல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். இப்போ பரவாயில்ல. ஹீரோ வீட்டுக்கு போய் ரூமில் எதையோ தேடிட்டு இருப்பாரு. அவரோட ஸ்கூல் ஆல்பத்தை தான். அதில் ஹீரோயினி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த ஃபோட்டோவை அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீ ஸ்மைல்.